பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் போது, அநேகருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது, நம்ம கொடுத்தவரை பிடித்து கொள்ள வேண்டும், கொடுத்தவரை மகிமைப்படுத்த வேண்டும், கொடுத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், கொடுத்தவருக்காக நம்ம வாழணும். அதை விட்டுட்டு அடுத்த ட்ராக்ல நம்ம போனா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லுதுன்னா வேதனா, அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். நான் கரெக்டா முடிச்சிடுறேன். அடுத்த காரியத்தை நீங்க பாருங்க. முதலாவது, அவரை விட்டு தூர போகுது நம்மை வீணராக மாற்றுகிறது. இரண்டாவது, ஜீவ தண்ணீரை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கையை வெறுமையாக்குகிறது. மூன்றாவது, நம்மை அவர் உயர்குல முற்றிலும் நற்கனி தருகிற திராட்சை செடியாய் நாட்டின போது நாம் அவருக்கு யாரா மாறிடக்கூடாதுன்னா ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் மாறி போறாங்களே. ஆண்டவர் வச்ச அந்த நோக்கத்துல, ஆண்டவர் நாட்டின அந்த திராட்சை தோட்டத்துல, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து கனி கொடுத்து அநேகரை சந்தோஷப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கான நோக்கத்தை விட்டுவிட்டு நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வசனம் அப்படியே கேள்வியா தான் இருக்குது. மாறி போனது என்ன? ஆரம்பத்தில் இருந்த அந்த காரியம், ஆதியில இருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேல் இருந்த அந்த பக்தி, ஆரம்பத்தில் இருந்த தேவனுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாள் வர 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 என்னவோ மாறிடுச்சுன்னா தேவனுக்கே ஆகாததா மாறிடுச்சு. காட்டு திராட்சை கொடியாய் மாறிவிட்டது. ஆகினாலே இதுதான் நீ உனக்கு தேடிக்கொண்ட உபாய தந்திரம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். எடுத்து வாசிங்க. தேவன் எல்லா இடங்களிலும் இந்த உபாய தந்திரத்தை மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி எச்சரிக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனம் யாத்ராகமத்தின் புத்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னா 32ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல்ல படிங்க. அடுத்தது உபாகம் 32:5 படிங்க. 32:7 வாசிக்கலாமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இதுதான் உபாய தந்திரம். நல்ல கவனிங்க. யாரோ ஒருத்தர் வந்து தேவனுடைய ஜனத்தை கெடுக்க நினைத்தால் தேவன் அவர்களை சும்மா விடவே மாட்டார். இரண்டாவது, சத்துரு எழும்பி தேவ ஜனத்தை கெடுக்கணும்னு சொல்லி அவன் உபாய தந்திரம் பண்ணா அந்த தந்திரங்களை தேவன் முறியடித்திருக்கிறார். ஆனா இங்க என்ன செய்ய முடியலன்னா, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் ஜனங்கள் தங்களை தாங்களே என்ன பண்ணாங்களாம். தயவு செய்து சொல்றேன், சத்ரு உங்களை கெடுக்க தேவன் விட மாட்டார். மனிதர்கள் உங்களை கெடுக்க தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். பிசாசு உங்களை கெடுக்க அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளும் போது தேவன் மௌனமாயிருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் செய்யாத அற்புதங்கள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளக்க முடியும், யோர்தான் நதியை பின்னிட்டு ஓட செய்ய முடியும். பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் தம்முடைய ஜனத்துக்காக செய்தவர் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளும் போது தேவன் செயல்படாமல் மௌனமாகிவிட்டார். அப்ப இந்த நாள்ல என்ன நீங்க கேட்குறீங்கன்னா, என்னை நானே கெடுத்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நான் சொன்னா உங்களுக்கு புரியும். துளசின்னு ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு என்ன திறமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமங்களிலே பல கிராமத்திலிருந்து அவருடைய மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் ஜனங்க வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரால் சிறப்பாக வேலை செய்ய முடியும். நானும் ஒரு டிவிஎஸ் சாம்ப், ஒரு ஓட்ட சாம்ப் வச்சிருந்தேன். 15 கிலோமீட்டர் ஆனாலும் அவர்கிட்ட தான் போய் அதை பார்ப்பேன். அவரை மாதிரி அந்த சரௌண்டிங்ல யாராலும் வேலை செய்யவே முடியாது. பாருங்க, நல்ல வேலை. எப்ப பார்த்தாலும் அந்த கடை கூட்டமா இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பணம் நிறைய வர ஆரம்பிச்சது. அந்த மனுஷன் குடிக்க ஆரம்பிச்சார். குடிக்க ஆரம்பிச்சுட்டு
கடைக்கே வரமாட்டார். வர கஸ்டமர் எல்லாம் நின்று பார்த்து அந்த சின்ன சின்ன பசங்களை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சில காரியங்களை சரி பண்ணிட்டு போவாங்க. மறுபடியும் வந்து பார்த்தாலும் ஓனர் வரமாட்டாரு. இப்படியே இருந்து மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டை விட்டு எழுந்து அவரால் வெளியே வர முடியல. அந்த நாளோட அவருடைய தொழிலே மூடப்பட்டது. அவருக்கு இருந்த திறமைக்கு அவர் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா அவர் ஒரு மிகப்பெரிய ஓனரா மாறி இருக்கலாம். கர்த்தர் நல்ல வேலை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், இடத்தை கொடுத்தார், மனைவி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். இந்த மனுஷன் குடிக்கு அடிமையானதுனால எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்ல பிச்சைக்காரனா மாறிட்டான். அவங்கிட்ட வேலை செஞ்சவங்க ஏராளமானவர். அவங்கிட்ட வேலை கற்றுக்கொண்டு போய் அவங்க நிறைய கடையெல்லாம் ஓபன் பண்ணி அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனா என்றைக்கு இந்த குடிக்கு இந்த மனுஷன் முதலிடம் கொடுத்து வரக்கூடிய கஸ்டமர் எல்லாம் அலட்சியப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே வந்து யாருக்கும் பதில் சொல்லாத ஒரு நபரா மாறினாரோ, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத மனிதனாய் அவர் மாறிவிட்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க சொல்லப்படுகிறது, தேவன் இருக்கிறாரு, வல்லமை உள்ள தேவன் இருக்கிறாரு, எத்தனையோ சத்துருக்களை முறியடித்தாரு, வானத்திலிருந்து அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் போன இடத்திலெல்லாம் அவர்களுக்கு முன்பாக பிரியமானவர்களை மேக ஸ்தம்பம் போனது. இஸ்ரவேலின் தேவனை குறித்து எல்லா ஜனங்களும் நடுங்க ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் செய்த தேவன் அவர்களே கெடுத்துக் கொள்ளும் போது அவர் ஒன்றுமே செய்யவில்லை. இதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறான். அவர்களோ, மறுபடியும் சொல்லுங்க, அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இப்ப நாம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, கடைசியாக நாம சிம்சோனில் பார்த்து நாம் முடிக்க போறோம். சிம்சோன் என்கிற ஒருத்தனை ஆண்டவர் விசேஷித்தவனாக உண்டாக்கினார். அவங்க அப்பா பேரு மனோவா. பாருங்க, அநேக நாள் பிள்ளை இல்லை. தேவதூதனே வந்து சொல்றான், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவன் சாதாரண பிள்ளை கிடையாது, அவன் நசரேயன். அவனுடைய தலையின் மேல் சவரன் கத்தி படக்கூடாது, திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது, செத்த பிரேதங்களை தொடக்கூடாது. அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் ஒரு விசேஷித்தவன். எதற்காக என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். அவனுக்கு இருந்த பலனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சிங்கத்தை கொன்று போட்டான். அடுத்தது 300 நரிகளை பிடித்தான். 300 நரிகளை பிடித்தான். அவ்வளவு பலசாலி. ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். ஒரு பெரிய கோட்டை வாசலின் கதவை தூக்கி கொண்டு மலை மேல் ஏறி நடந்து போனான். அசாதாரணமான ஒரு பலன் அவனுக்குள் இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி மேன். அவ்வளவு பெரிய பலசாலி. என்ன பிரச்சனைனா, கர்த்தர் என்னை இப்படி வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை அவன் சரியா புரிந்து கொள்ள. நம்ம எல்லாருக்கும் நோக்கம் தெரியும். ஏன் அவன் ஆண்டவர் அப்படி வச்சாருன்னா, அநேக நாளாய் பெலிஸ்தியர் தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். சிம்சோன் எழும்பி அவர்களை மடங்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய கைகளுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஆக்கணுங்க. அதுதான் பர்பஸ். ஆனா அவன் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பலசாலி, சிங்கத்தை கொன்றவன், 300 நரிகளை பிடித்தவன், தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றவன், பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணினவன், தன் வாழ்க்கையை முடிக்கும் போது எப்படி இருந்தான் சொல்லுங்க? 2 கண்களும் குருடாக்கப்பட்டது, கைகளில் விலங்கு போடப்பட்டது, மாவரைக்கும் எந்திரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி எல்லாரும் அவனை சுற்றி நின்று பரியாசம் பண்ணி வேடிக்கை காண்பித்து எல்லாரும் அவனை வச்சு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சிம்சோன் என்கிற பெயரை கேட்டாலே பெலிஸ்தர் என்ன பண்ணுவான்? நடுங்குவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் இப்படி மாறினான் என்றால் 2 காரணங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் தேடிக்கொண்ட உபாய தந்திரம். வேகமா வாசிங்க, நம்ம ஜெபம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 14:1, நியாயாதிபதிகள் 14:1, நியாயாதிபதிகள் 16:1. திம்னாவுக்கு போய் போதும். பாருங்க, இவர் முதல்ல பெலிஸ்தர் தேசத்துக்கு போறாரு. அங்கே முதல்ல ஒரு பெண்ணை
கண்டு. 16:1 காசாவுக்கு போய் வேசியை கண்டு. இது எப்படிங்க? இது அவனுக்கு வந்த உபாய தந்திரம். அவனே தேடிக்கொண்டான். பெலிஸ்தர் கூப்பிடல, பெலிஸ்தருடைய பெண்கள் கூப்பிடல. வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அவன் போய் திம்னாவுக்கு போய். பாருங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், தேவன் கொடுத்த வேலை செய்யணும், நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். இவன் எங்க போறான்? இவனே பெலிஸ்தி தேசத்துக்கு போறான். அடுத்தது எங்க போறான்? காசாவுக்கு போறான். எங்க போனாலும் அங்க ஒரு பொண்ணை பார்க்கிறது, எங்க போனாலும் ஒரு பொண்ணை கண்டு கணக்கு பண்ணக்கூடியவன். கடைசியில தெலீலாளின் மடியில் நிரந்தரமாக படுத்தான். பாருங்க,